ஹாய் எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்றைக்கி ஏப்ரல் 29 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்லேருந்து போகலாம். ஸோ இந்தியாவும் நியூசிலாந்தும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ இதுபடி இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்ல நியூசிலாந்துக்கு, அதுக்கு 100% டியூட்டி ஃப்ரீ. ஸோ டேக்ஸே கிடையாது. அதே மாதிரி நியூசிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணால் 95% டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ அப்போது இதனால எவ்வளோ டேரிஃப் லைன் வந்து நம்ம கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னா 8,200 டேரிஃப் லைன்ஸை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே க்ராஸ் பண்ணிக்கலாம். லைக் 8,200 ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி திங்ஸ்க்கு வந்து நம்ம வந்து 100% டியூட்டி ஃப்ரீயாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நியூசிலாந்து நமக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வரவங்களுக்கு அடுத்த 15 வருஷத்துக்கு, அதாவது வர்றவங்களுக்குள்ள வர பொருட்களுக்கு 15 வருஷத்துக்கு வந்து 95% வந்து டேக்ஸ் ஃப்ரீ. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜார்டன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா லீட் கிளைமேட் கோஆகுலேஷனில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா வந்து நிறைய கோஆகுலேஷன் வந்து லீட் பண்ணுது. அதில் வந்து 3 முக்கியமானது. ஸோ என்னது? இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்சஸ், ஸோ அதுக்கப்புறம் கோஆகுலேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் த குளோபல் பயோஃப்ளூவல் அலையன்ஸ். ஸோ இது 3மே எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு க்ரீன் இனிஷியேட்டிவாக பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து யார் உள்ளே வராங்க அப்படின்னா ஜார்டன் வந்து நாங்களும் உள்ளே சேர்ந்துக்கிறோமே அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜார்டன் வந்து இதில் வந்து என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா 50% ரினியூவபிள் எனர்ஜியாக வந்து அவங்களோட டோட்டல் கன்சப்ஷனில் 100%ல் 50% எனக்கு ரினியூவபிள் எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்றத நான் இதுக்குள்ளே அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க கோல் செட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 2030 நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜார்டன் முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்தியாவும் கென்யாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டம்ஸுக்கு ஒரு MOU சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எதில் வருது, எப்போ நடந்துச்சு அப்படின்னா 10th இந்தியா கென்யா ஜாயிண்ட் ட்ரேட் கமிட்டி. ஸோ அது வந்து நடந்துச்சு எங்கே அப்படின்னா இந்த மீட்டிங் நைரோபியில் வந்து நடந்துச்சு. ஓகேவா? ஸோ ஒரு 7 வருஷம் கேப் கடத்து இந்தியாவுக்கும் கென்யாவுக்கும் நடுவில் இப்படி ஒரு மீட்டிங் வந்து நடக்குது. ஸோ இதில் வந்து 2 பேரும் கஸ்டம் கார்பரேஷனுக்காண்டி MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரைட் டு ரோட் சேஃப் ரோட் ட்ராவல் அண்டர் ஆர்டிகிள் 21. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரைட் டு லிவ் ஆர்டிகிள் 21 வந்து ரைட் டு லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம லைஃப்பை நல்லா வாழ்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ரைட்ஸ் அப்படின்றதுல ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ யார் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரைட் டு சேஃப் ரோட் ட்ராவல். நம்ம ரோட்டில் போகிறப்போ ரோடும் சேஃபாக இருந்தால் தான் நம்ம வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். ஒரு ஆக்சிடென்ட்னால எவ்வளோ லைஃப் போகுது அப்படின்றத கன்சர்ன்குள்ளே கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து ரைட் டு சேஃப் ரோட் ட்ராவலை வந்து ஆர்டிகிள் 21 வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இதை வந்து உடனே வந்து அமல்படுத்துறதுக்காண்டி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்சல்யூட் பேன். எதுக்கு? ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து ஹைவேயோட கேரேஜ் வேலை பார்க் பண்ணுறதுக்கு வந்து அப்சல்யூட் பேன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 24/7 ஹைவே சர்வேலன்ஸ் டீம் வந்து எப்போவுமே ரெடியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேண்டேட்டரி 24/7 வந்து ஹைவேல சர்வேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நித்தி ஆயோக் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் கட்டார் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ரிப்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னா மூவிங் டுவர்ட்ஸ் எஃபெக்டிவ் சிட்டி கவர்மெண்ட் அப்படின்றதா இந்த ரிப்போர்ட்டோட பேர். ஸோ இந்த ரிப்போர்ட் என்னென்னலாம் சொல்லுது அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறையா சிட்டிஸில் அர்பன் ஏரியாஸில் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்காது எப்படிலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை பேஸ் பண்ணியிருக்கோம். $1,000,000+ சிட்டிஸ் இந்தியாவில் $1,000,000+ சிட்டிஸில் வந்து லீடர்ஷிப் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அர்பன் சென்டர்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம நிறையா செட் பண்ணணும். நம்மளோட கோல் என்ன, இந்தியாவோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா $US படி $30 trillion நம்மளோட எக்கனாமி வந்து 2047 கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படி சொல்லி இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஸோ இதை ரிலீஸ் பண்ணது நித்தி ஆயோக். யார் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் கட்டார். ஸோ அதுக்கப்புறம் யூபி வந்து ஒரு வாரண்ட் மாடல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ரூரல் வாட்டர் ஸ்கீம். ஸோ ஜல் ஜீவன் மிஷன் கீழே உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து 10 வருஷம் வாரண்டியும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரேம்ஒர்க்கும் தரோம். எதுக்குப்பா அப்படின்னா ரூரல் வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஸோ இது வந்து எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் அவங்களோட பீப்புளுக்கு வாட்டர் போகிற ஃப்ரேம்ஒர்க்கே நாங்கள் வந்து வாரண்டி தரோம் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா அன்இன்டரப்டடாக அவங்களுக்கு வந்து க்ளீன் வாட்டர் கிடைக்கும். இது வந்து ஒரு லாங் டேர்ம் அக்கௌண்டபிலிட்டியாக வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்றத வந்து நமக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொபிவிக். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு டிஜிட்டல் வேலட் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் வந்து நம்ம காசு போட்டு வச்சுட்டு எங்கேயாவது பே பண்ணுறப்ப இதை வச்சு பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் வேலட் மாதிரி. எப்படி நம்ம பாக்கெட்டில் காசு வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி இதில் இந்த வேலெட்டில் காசு போட்டு வச்சுக்கலாம். ஸோ இவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸாக வந்து ஆக்ட் பண்ணிக்கலாம். மொபிவிக் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஹவுஸ் லெண்டிங் ஆர்ம். ஸோ ஒரு சின்ன கிரெடிட் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி லோன்ஸ் வந்தால் நீங்கள் இனிமேல் கொடுக்கலாம் அப்படி சொல்லி வந்து ஆர்பிஐ வந்து இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷனான மொபிவிக் வந்து நீங்கள் ஒரு சின்ன தேர்ட் பார்ட்டி லோன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் அப்படி சொல்லி ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓஎன்ஜிசி இருக்காங்க இல்லையா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். ஸோ அவங்க வந்து அவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓஎன்ஜிசியோட சப்சிடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பிஎல் அண்ட் ஓபிஏஎல். ஸோ இவங்க 2 பேரும் யாரோட சப்சிடிஸ் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியோட சப்சிடிஸ். ஸோ இவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜாயிண்ட் வெஞ்சருக்குள்ள போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா பெட்ரோகெமிக்கல் மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸ்க்கான மார்க்கெட்டிங்கை வந்து நம்ம கொண்டு வரணும். பெட்ரோகெமிக்கலாக மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் டீம் கொண்டு வரணுன்றதை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி இவங்க ஜாயிண்ட் வெஞ்சருக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சிக்மா. ஸோ சிக்மா யார் அப்படின்னா இந்தியாவோட ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஓகேவா? ஸோ இவங்க வந்து டொமஸ்டிக் லெவலில் டிஃபென்ஸுக்கு தேவையான திங்ஸும் வந்து தருவாங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியான சிக்மா யூகேவோட ரோல்ராய்ஸ் கூட அக்ரிமெண்ட் போடுறாங்க. எவ்வளோக்கு அப்படின்னா 7 வருஷத்துக்கு 3,800 rupees 3,800 crore rupeesக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா சிக்மா ரோல்ராய்ஸ்க்கு ஒரு சில விஷயங்களை மேனுஃபேக்சர் பண்ணி தரணும். என்னென்ன? ஹை ப்ரிசைஸ் சேஃப்டி கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி தரணும். யாருக்கு அப்படின்னா ரோல்ராய்ஸோட குளோபல் ஏரோஸ்பேஸ் நெட்வொர்க்குக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து விக்ரம் 1 ராக்கெட்டை வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணாங்க. யார் அப்படின்னா தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ளைட் ஹார்ட்வேர் ஆஃப் விக்ரம் 1 வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த விக்ரம் 1ஓட ஸ்பெஷல் என்னன்னா இந்தியாவிலேயே ப்ரைவேட்டாக பில்ட் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் ராக்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த விக்ரம் 1. ஸோ இதை பண்ண கம்பெனிக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். ஸோ இதில் வந்து எவ்வளோ பேலோட் கொண்டு போகலாம் அப்படின்னா 350 கிலோகிராம் வரைக்கும் கொண்டு போகலாம். எது வரைக்கும் அப்படின்னா லோ எர்த் ஆர்பிட் வரைக்கும் கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து அப்கமிங் லான்ச்சுக்கெல்லாம் பயன்படுத்த போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட குளோபல் ஜியோ பார்க்ஸ். ஸோ அதுக்கு வந்து இன்னும் ஒரு 12 சைட்ஸை வந்து உள்ளே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ குளோபல் ஜியோ பார்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜியாலஜிக்கலி ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான பிளேஸ் அப்படின்றது சொல்கிறதுக்காண்டி யுனெஸ்கோ வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கும் நீங்கள் ஒரு ரொம்ப முக்கியமான பிளேஸ் அப்படி சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் இருந்தது கூட இப்போ வந்து 12 சேர்ந்து இது மொத்தமாக 241 சைட்ஸ் இருக்குது. ஸோ இது எத்தனை கண்ட்ரீஸில் இருக்குது அப்படின்னா 51 கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ இப்போ புதுசாக ஆட் ஆனாங்கல்ல, ஸோ அதெல்லாம் எங்கேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனாவில், ஃப்ரான்ஸில், கிரீஸில் அண்ட் துனிஷியா. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ துனிஷியாவிலேருந்து இந்த 12 சைட்ஸில் ஒரு சைட் தான் ஆட் ஆயிருக்கு. ஸோ இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக துனிஷியாவில் இருக்க ஒரு பிளேஸை வந்து யுனெஸ்கோ வந்து குளோபல் ஜியோ பார்க்காக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ISIS அஸ்யூம்ஸ் கவர்னன்ஸ் ஆஃப் பேரா ஷூட்டிங். ஸோ என்ன இருக்குது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பேரா ஒலிம்பிக்ஸ் கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. எதை அப்படின்னா குளோபல் கவர்னன்ஸ் ஆஃப் பேரா ஷூட்டிங் டு த இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஃபெடரேஷன். ஸோ இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷனுக்கு கீழே இதுக்கப்புறம் யார் வர போகிறாங்க அப்படின்னா பேராஷூட்டிங்கும் உள்ளே வரப்போகுது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து பேராஷூட்டிங்கை வந்து இன்டர்நேஷ்னல் பேராலிம்பிக் கமிட்டி கீழே இருந்துச்சு. ஸோ இப்போ அதையும் சேர்த்து யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னா ISSF இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷனே பார்த்துக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் குர்பன் சிங் கிரிவால் இவர் வந்து இறந்துட்டார். ஸோ இவர் என்ன பிளேயர் அப்படின்னா இவர் ஒரு லெஜெண்டரி ஹாக்கி பிளேயர். ஸோ இவர் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காரு. எப்போ அப்படின்னா 1968 மெக்சிகோ சிட்டி ஒலிம்பிக்ஸில் வந்து இந்தியன் மென்ஸ் ஹாக்கி டீமுக்காண்டி ஆடினார். ஸோ அப்போ வந்து இவர் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம்
ஐபிஎல் 2026 வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து புவனேஸ்வர் குமார் வந்து T20ஸ்லேயே வந்து 200 விக்கெட்ஸை வந்து எடுத்திருக்காரு. ஓகேவா? சாரி, ஐபிஎல்ல. ஓகே. ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் பவுலர் டு டேக் 200 விக்கெட்ஸ். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஐபிஎல்ல 200 விக்கெட் எடுக்கிறதுனா இதுதான் முதல் தடவை. அது யார் எடுத்திருக்காங்கன்னா நம்ம புவனேஸ்வர் குமார் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் 2026 வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எங்கே நடந்துச்சு அப்படின்னா சத்தீஸ்கரில். அதில் உள்ள நிறையா சிட்டிஸ்லாம் நடந்திருக்கு. சத்தீஸ்கரில் ராய்ப்பூரில், ஜக்தல்பூர், அதுக்கப்புறம் சுர்ஜியா. ஸோ இந்த மாதிரி பிளேசஸில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இதை ஹோஸ்ட் பண்ணது சத்தீஸ்கர். அப்புறம் வந்து இந்தியன் அத்லெட்டிக் சீரீஸ் 2026 போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து முரளி ஸ்ரீசங்கர் வந்து கோல்டு வின் பண்ணார். என்ன ஈவெண்ட்டில் அப்படின்னா லாங் ஜம்ப் ஈவெண்ட்டில் எவ்வளோ மீட்டர்ஸ் ஜம்ப் பண்ணார்னா 8.15 மீட்டர்ஸ் வந்து ஜம்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2027 நடக்க போது. இது யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னு முடிவாயிடுச்சு. யார் அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதில் எங்கே அப்படின்னா அவங்களோட கேபிட்டலான தஸ்கெண்டில் வச்சு ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ். April 25 வந்து வேர்ல்டு பென்குயின் டே. April 25 இன்னொரு டே என்னென்னா வேர்ல்டு வெட்னரியன் டே. ஸோ அதோட தீம் என்ன அப்படின்னா இந்த வருஷத்துக்கு வெட்னரியன்ஸ் கார்டியன்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் ஹெல்த். ஸோ அப்புறம் April 26 வந்து இன்டர்நேஷ்னல் செர்னோபைல் டிசாஸ்டர் டே. ஸோ இது வந்து 1986 வந்து செர்னோபைல் விபத்தை வந்து நினைவு கூற விதமாக நினைவு கூற விதமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டே. செலிப்ரேட்டில் ஒரு மாதிரி நினைவஞ்சலி அந்த மாதிரி ஒரு டே. ஸோ அதுக்கப்புறம் April 26 வந்து என்ன டே அப்படின்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் April 29 இன்னைக்கு என்ன டே அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டான்ஸ் டே. அப்புறம் நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 131st அமெண்ட்மெண்ட் பில். ஸோ கான்ஸ்டியூஷன் பில் 2026 வந்து இது பண்ணாங்க இல்லையா? என்ன பண்ணாங்க? டீலிமிட்டேஷன் பில் கொண்டு வந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ இருக்க எம்பிஸ், லோக்சபா எம்பிஸ் வந்து 543 850 கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து ஏன் முக்கியமாக ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா சவுத் சைட்லேருந்து எந்த ஒரு ஸ்டேட்டுமே இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 543 சீட்ஸ் மொத்தமாக இருக்கா. ஸோ இதில் தமிழ்நாடுலேருந்து எத்தனை எம்பிஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 40 பேர். ஸோ இதை வந்து 840 ஆக்குனா இன்னும் நிறைய பேர் தமிழ்நாடுலேருந்து போவீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் இல்லை. ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அதிகபட்சம் 2 குழந்தைங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நம்ம 3 குழந்தைன்ற ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். நார்த் இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க இருப்பாங்க. திஸ் இஸ் நாட் அ ஸ்டேட். நான் எந்த ஸ்டேட்டையும் பிளேம் பண்ணல. பட் இந்த மாதிரி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் இருக்க நிறையா ஸ்டேட்டில் தான் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அங்கே என்ன நடக்கும்? நிறைய எம்பிஸ் அந்த பக்கமே வருவாங்க. அப்போ என்ன, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸோட கை இன்னும் ஓங்கி இருக்கும். அங்கேருந்து தான் நிறையா வாய்ஸ் வரும். நிறைய எம்பிஸ் இருந்தாங்கன்னா நிறைய ஓட்டிங்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சதர்ன் ஸ்டேட்ஸோட சவுண்ட் வந்து சுத்தமாக கேட்காமலே போயிடும். இப்போ 40 இருக்காங்கன்னா அடுத்து 90 இருப்பாங்க. இப்போ மத்திய பிரதேசலாம் இப்போவே 120 கிட்ட இருக்குது. அப்போ அவங்களுக்கு 200 கிட்ட போயிடும். அப்போ இந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எங்களோட வாய்ஸ் இன்னும் கேட்காம போயிடும்னு சதர்ன் ஸ்டேட்ஸ் நிறையா இதுக்கு வந்து சப்போர்ட்டே பண்ணல. ஃபைனலி இந்த பில்லை வந்து டிஃபீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒன் நேஷன் ஒன் ஏரோஸ்பேஸ் அப்படின்ற ஒன்று வந்து யார் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 4 எக்ஸிஸ்டிங் ஃப்ளைட் ரீஜன்ஸ் இருக்குது. ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் ரீஜன், FIRஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 4ஐயும் நம்ம வந்து ஒரே ரூஃப் கீழே கொண்டு வரலாம் அப்படின்றது தான் இந்த மிஷன் இஷான். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு நேஷன்னா, ஸோ இந்த நேஷனுக்கு கீழே வர்ற எல்லா ஸ்கைலையுமே வந்து டிராஃபிக்கை ஒரே பர்சனே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது தான் இதோட தீம். ஸோ இதுக்கு வந்து மற்ற 4 பேரையும் வந்து நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உள்ள சேர்ந்துக்கலாமே அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கான இன்வைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உள்ள வந்து பாருங்கள் எப்படி இருக்கா அப்படின்றது தான். ஸோ இந்த இஷானோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இந்தியன் சிங்கிள் ஸ்கை ஹார்மோனைஸ்டு ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எங்கே இருக்க போகுது அப்படின்னா நாக்பூரில் இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அருமையான லீவை சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி இட் வில் பி மென்ஸ் அண்ட் உமன்ஸ் 2 பேருக்குமே இது வந்து குட்டாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ் எல்லா உமனுக்குமே இருக்கும்ல, குழந்தை பிறந்தா கெரியர் போயிடும் அப்படின்றது. அது இந்த லீவ்ஸ் வந்து மேண்டேட்டரி கிடைக்காது. அந்த வருத்தம் வந்து இருக்காது. ஸோ என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
2 வருஷம் சைல்ட் கேர் லீவ் வந்து உமன்ஸுக்கு கொடுக்கணும். ஸோ இது ப்ளஸ் 180 டேஸ் மெட்டர்னிட்டி லீவ் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த 180 டேஸ் மெட்டர்னிட்டி லீவ் வந்து அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்களோட பாண்டு சைல்டுக்கும் அவங்களுக்கான பாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இருக்கும். ஸோ 2 இயர்ஸ் சைல்ட் கேர் லீவ் வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட குழந்தைய அவங்க நல்லா பார்த்துக்க முடியும். எப்பவுமே எல்லா பேபிஸ்க்குமே ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அவங்களுக்கு மென்டல் ஹெல்த்துக்கு நிறையா சப்போர்ட் தேவைப்படும். ஸோ இதனால உமன்ஸ் வந்து அவங்களோட கெரியர் போயிடும் அப்படின்ற பயம் இல்லாமல் வேலை பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன கிடைக்கும், அவங்களுக்கு வந்து 180 டேஸ் மெட்டர்னிட்டி லீவ், 2 இயர்ஸ் சைல்ட் கேர் லீவுமே கிடைக்கும். ஸோ இப்போ இது லீவாக தான் கன்சிடர் பண்ணப்படும், கெரியர் கேப்பாக கன்சிடர் பண்ணப்படாது. ஸோ அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சிக்கிமுக்கு வந்து விசிட் போகிறாரு. ஸோ இது வந்து ஒரு ஏப்ரல் 27, 28 2 நாள் வந்து போகிறாங்க. அங்கே வந்து நிறையா ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன்லாம் லைவ் பண்ணலாம், நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸை அவர் ஸ்டார்ட் பண்ணலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே. ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்க்கலாம். UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஃபிஷியலி ஓபெக் அண்ட் ஓபெக் ப்ளஸ்லேருந்து வெளில போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது எதை வந்து சொல்லுவோம் அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கலி வந்து ஒரு பெரிய ஷிஃப்டாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி அப்படின்னா இப்போது ஓபெக் அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஸோ இது ஓபெக். ஸோ அதோட எக்ஸ்டெண்டட் குரூப் தான் ஓபெக் ப்ளஸ். ஸோ இது என்ன அப்படின்னா பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்ட்ரி. ஸோ இப்போ அவங்க வெளில வராங்க. ஸோ அப்படின்றப்போ அது ஒரு ஷிஃப்டாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் எப்படியெல்லாம் ப்ரைஸிங் இருக்கும் இல்லைன்றதை நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் யூஎஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து போடுறாங்க. ஸோ இது வந்து இந்தியா மட்டும் இல்லை, நிறையா கண்ட்ரிஸ் மேலே தான். ஸோ இது என்ன இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா செஷன் 301 ட்ரேட் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இது வந்து நிறையா கண்ட்ரிஸ் மேலே விதிக்கப்படுது. ஸோ எதுக்கு அப்படின்னா அந்தந்த கண்ட்ரிஸ் அவங்களுடைய லேபர்ஸ் வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறாங்களா இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறாங்களான்னு பார்க்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸும் இல்லாமல் மொத்தமாக வேர்ல்டு லெவலில் இப்படி தான் லேபர்ஸை ட்ரீட் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே ஒரு லேபரை வேலை வாங்கக்கூடாதுன்னு ஒரு செட் வச்சுருக்கு, ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கு. ஸோ அதை யூஎஸ் கூட ட்ரேட் பண்ணுற கண்ட்ரிஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன். இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட நேஷன்ஸில் இந்தியாவும் அடங்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரி கைட்லைன்ஸ் அப்படின்னா ஏன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் எல்லாம் யூனிவர்சல் பேங்க்ஸை அப்கிரேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி அப்கிரேட் பண்ணுறீங்க, அப்படி டிரான்சாக்ஷனுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்தாங்க கைட்லைன்ஸ் அப்படின்னா ஆர்பிஐ கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நடந்திருக்கு. அவங்க வந்து Q4க்கான ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க, 2023க்கானது. ஸோ இதுபடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து அதோட எக்ஸ்போர்ட்டில் வந்து இன்னும் பெட்டர் ஆகிட்டே இருக்குது. 11.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ ஹிட் பண்ணியிருக்கு அப்படின்னா $345 பில்லியன் வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் MOUs தான் பார்க்க போகிறோம். அலையன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா ஃபவுண்டேஷனும் ஸோ அதுக்கப்புறம் IIT கவுஹாத்தியோட டெக்னாலஜி இன்குபேஷன் சென்டரும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா டீப் டெக் ஸ்டார்ட் அப்பை வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து இன்னும் நிறையா இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த சைட்லேருந்தும் நிறையா டெக் ஸ்டார்ட் அப்ஸ் வரணுன்றதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் 9th இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா மொரீஷியஸில் வந்து நடக்குது. ஓகேவா? மொரீஷியஸில் வந்து நடக்குது. இதோட தீம் வந்து என்ன அப்படின்னா கலெக்டிவ் அவேர்னஸ் ஃபார் இந்தியன் ஓஷன் கவர்னன்ஸ்ன்றதான் தீம். டிஃபென்ஸ் பார்க்கலாமா? ஸோ இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட 4th S-400 ட்ரிம்ப் சிஸ்டமை வந்து வாங்குறாங்க, ட்ரிப் சிஸ்டம். ஸோ இது வந்து யாரு கீழே வரும் அப்படின்னா யார்கிட்டேருந்து வாங்குறாங்க அப்படின்னா ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறாங்க. ஸோ இதை வந்து ஆமாம் நாங்கள் வாங்கிட்டோம்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து நாங்கள் இந்த மிசைல்ஸை வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த சிஸ்டம் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபாஸ்டாக் MLFF. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா பேங்க்ஸ்கிட்டே என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ எல்லாரும் என்ன பண்ணணும், எல்லா பேங்க்ஸும் என்ன பண்ணணும்னா ஃபாஸ்டாக் கூட வந்து எதை லிங்க் பண்ணோம் அப்படின்னா வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து லிங்க் பண்ணோம். அப்படி வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஃபாஸ்டாக் MLFF வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துடலாம்.
நியூ டைரக்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுனில்குமார் யாதவ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2026 கேம்பிரிட்ஜோட டீச்சர் அவார்டை வந்து யார் வாங்குறாங்க அப்படின்னா கினா ஜஸ்டிஸ். ஸோ இவங்க வந்து யூஏஇயில் இருக்க ஒரு இங்கிலீஷ் டீச்சர், ஓகேவா, சாரி இங்கிலீஷ் ஹை ஸ்கூல் டீச்சர். இவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாசன் பீரியடில் இருக்க ஃபாசில்ஸ் வந்து பனையூருக்கு நியரில் இருக்க வில்லேஜஸில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியன் சீஸ் வந்து குளோபல் லெவலில் ரெகனைசேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.